கட்டியே காமிக்கிறோம் அப்டின்னா, இதே வீடியோவ வேற ஒரு பேஜ்ல கிரியேட் பண்ணி, இந்த வீடியோவ எடுத்து போஸ்ட் பண்ணிட்டு, வேற வீடியோல எடுத்து போஸ்ட் பண்ணிட்டு, ரூ. 299 அப்டின்னு சொன்னா, நம்ம என்ன பண்றோம்? அட பரவாயில்லையே! இந்த சாரி ரூ. 299 குடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, ரூ. 299 தானே பே பண்ணி தான் பார்ப்போம் அப்படின்னு பே பண்ணிருவோம். தயவு செஞ்சு அந்த மாரி பண்ணாதீங்க. ஒரு சாரின்னா அதுக்குன்னு ஒரு ஒர்த் இருக்கு. அதுக்குன்னு ஒரு குவாலிட்டி இருக்கு. அதுக்குன்னு ஒரு பிரைஸ் இருக்கு. ஸோ அத ஃபாலோ பண்ணுங்க. இது 299 அப்படின்னு போட்டோனே, நம்ம வந்து ஒரு ரூ. 300 ஒரு அஃபோர்டபிள் பிரைஸ் மாரி நெனச்சுக்கிறோம். நெனச்சுட்டு பே பண்ணிரும். பே பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியும். கண்டிப்பா அனுப்பவே மாட்டாங்க. ஏன்னா ரூ. 299 எப்படி வரும்? அது வந்து உண்மையான பேஜா, இல்ல வந்து ஃபேக் பேஜா அப்படின்னு நம்ம வந்து என்ன பண்றது? ரிசர்ச் பண்றது கிடையாது. 299 பார்த்தோனே WhatsAppல போயிட்டு எனக்கு இருக்கா இந்த சாரி அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறோம். வாங்கிட்டு 1 வாரத்துக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு வந்து நம்ம ஏமாந்த விஷயமே நம்மளுக்கு தெரியுது. இது வந்து நம்ப கஸ்டமரோட பேராசை அப்படின்னு நெனைக்கிறதா? இல்ல நம்மளோட அறியாமைன்னு நெனைக்கிறதா சொல்லுங்க? இந்த சாரி ரூ. 299 நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னு கெத்தா இருக்கலாம் அப்படின்னு பார்த்தா, கண்டிப்பா வராது. எப்படி ஒரு ரூ. 299 இந்த சாரி குடுக்க முடியுமா? ஸோ